கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டே மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. நன்றி மன்னவா. இளங்கோடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாமல் நீதி வழங்க மன்னரே, என்னை யார் யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் ஒரு வண்ணப்பிராவுக்காக தனது உடலையே தந்த சிறுவனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலில் ஏற்றுக்கொண்டான், தன் மகனையும் அதே தேர்காலில் ஏற்றுக்கொண்டானே, மனைவியை சொல். அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, போதும் நிறுத்து. நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே. இழப்பின் அருமை தெரியாமல் தானே இப்படி எல்லாம் பேசுகிறாய்? இதுவரை கூறிய பெருமை மிக்க சொல்லலாம் வாழ்ந்த புகார் நகரமே இந்த ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினை உடைய மாசாத்துவான் என்பாரின் மகனாகிய கோவலனின் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கள்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள் வினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது காட்சியமை மிக்கவதி என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே. நீ செய்வது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கள்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃதே ஏற்புடையது. அஃதே அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்கள் தண்டித்தல் அரண் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வன் அல்லன். அவனிடம் இருந்த கால்சிலம்பின் மாணிக்கக்கற்களாலானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று அரசுக்குரிய சிலம்பும் பரல் முத்துக்களாலானது. ஆண்டோர் நிறைந்த இந்த